صل على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعاليم وتكريم ومخبر وعامر إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன இஸ்மு பார்க்க போகிறோம் என்று பார்த்தால் அல் வாசி. வாசி என்றால் விசாலமானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே பார்க்கலாம் 99 வசனங்களிலே அல்லாஹ் பற்றி விசாலமாக போட்டிருப்பார்கள். என்னவென்று பார்த்தால் அருள்மிக்கவும் சரி, அன்புமிக்கவும் சரி, பரிசுத்தமானவும் சரி, பொருள்மிக்கவும் சரி, படைப்பவனும் சரி, மிக உணவு அளிப்பவனும் சரி, அதே போல நீதி அளிப்பவனும் சரி, தாராளமான மிக்கவும் சரி, தாழ்த்துவனும் சரி, உயிர் அளிப்பவனும் சரி, கண்காணிப்பவனும் சரி, நீதி அளிப்பவனும் சரி, உயர்ந்தவனும் சரி, உதவி அளிப்பவனும் சரி, உயிர் அளிப்பவனும் சரி, மீண்டும் படைப்பவனும் சரி, மீண்டும் உயிர் கொடுப்பதும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் விசாலமான படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமான கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்கவே மாட்டான். என்னவென்றால் நீங்கள் ஒரு செப்பலுடைய வால் ஆரம்பிக்கலாம். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க இடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் தராமல் இருக்கவே மாட்டான். அதே போல இந்த உலகம் ஒரு முஸ்லிமுக்கு உரிமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். என்னவென்றால் நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். என்னவென்றால் ஜினா செய்யக்கூடாது, போதைக்கு அடிமையாகக்கூடாது, அதே போல கொலை செய்யக்கூடாது, அதே போல நம்ம கட்டுப்பாடாக கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமான நம்ம கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் தருவான் தாராளமான முறையில். அதே போல நிஞ்சா பைக் வேணுமா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்க மாட்டாங்க. அதே போல வசதியான வீடு வேணுமா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்க மாட்டாங்க. அதே போல எனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்க மாட்டாங்க. அதே போல சில நபர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது துன்யா வஸித்துல் முஃமின். ஒரு முஃமினுக்கு இந்த துன்யா என்பது ஒரு சிறைச்சாலை. ஒரு ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர்களுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ கேளுங்கள். துஆ என்பது ஒரு இபாதத். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான முறையில் துஆ கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இருக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம திக்ரை செய்வோம். யா வாசியு 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 யா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக என்னவென்று பார்த்தால் அந்த ஹக்கீம். ஹக்கீம் என்றால் ஞானமுடையவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியிலே கூறுகிறான். என்னவென்று பார்த்தால் வலா யஃபீரூன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதையும் கொள்ள முடியாது. அதே போல ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்னவென்று பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணிக்கு பனு இஸ்ராயேல் அவர்கள் மக்கள் என்பது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்னவென்றால் இந்த உலகத்திலே யார் அதிகமான அறிவு அதிகமாக யாருக்கு இருக்கும் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், எனக்கு தான் அதிகமாக அறிவு இருக்கிறது அவர்கள் கூறுவார்கள் நேரத்தில். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், என்னுடைய அடியானங்கள் ஒருவர் இருப்பார்கள், நீங்கள் போய் பாருங்கள் அப்படி என்று கூறும் பொழுது அப்பொழுது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று போய் பார்ப்பார்கள். அந்த இடத்தில் யார் இருப்பார்கள் என்று பார்த்தால் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். அதே போல அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போவார்கள். அந்த கப்பலில் போகும் பொழுது ஒரு நுரை இந்த கப்பலில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நுரை பட்டு
அதை போல அதிகமான ஞானம் என்று நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதே போல நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தோம். எப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பார்கள். பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே யார் அதிகமான ஞானமுடையவர்கள் அறிவாளியாக யார் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், என்னவென்று பார்த்தால் என்னுடைய மக்கள் தான் அறிவாளியாக என்று கூறுவார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் அடைகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு மக்களை ஒரு ஆளை கூப்பிட்டு நான் அவங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் என்று கூறுவார்கள். அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது அப்ப யார் வருவார்கள் என்று பார்த்தால் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸாலி இமாம் வருவார்கள். அந்த நேரத்தில் வந்தவுடன் அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள் கஸாலி இமாமுக்கு, உங்களுடைய பேர் என்று கேட்கும் பொழுது முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு அவர்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிப்பாட்டுவீங்க என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இமாம் கஸாலி இமாம் சொல்வார்கள், என்னவென்று பார்த்தால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கேட்பார், இந்த குச்சி எதுக்கு என்று கேட்கும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் கூறுவீர்கள், இந்த குச்சி எனக்கு இந்த கண்ணியை அடிக்கிறது உதவியா இருக்கு, எனக்கு ஆடு வைக்கிறது உதவியா இருக்கு, அதே போல எனக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்காங்க நேரத்தை சொல்லும் பொழுது அதே போலதான் இருக்கும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞானமுடையவர்கள் என்று அவர்கள் நேரத்தில் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் ஞானத்தை தருவான். அதே போல் நம்மளுக்கும் ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான முறையில் தந்தல் புரிவான். அதே போல் நம்ம இந்த திக்ரை செய்வோம். யா ரஹீம் 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 யா Allah Subhanahu wa taala mahirkum iman berkualana ini irzin irzin lima la ilaha illallah Muhammad rasulullah sebagai bagi Allah taala mahirkum berkualana wa akhir zaman alhamdulillah wa bi'alaikum assalamu alaikum warahmatullahi wabarakatuh.